நல்ல ஒரு மசாலாலாம் நிறைய போடாமல், காரம் ஜாஸ்தி போடாமல், தேங்காய் பால் நல்லா வயிற்றுக்கலாம், நல்லா குளுமையாக இருக்கும். ஒரு விசில் மட்டும் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பக்கத்தில் தோசைக்கல் வச்சுருவோம். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாதம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும் அது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரம்ஜான் பண்டிகைலாம் வந்துருச்சு. அதனால் எல்லாருக்கும் மட்டன் வாங்கி செய்யணும், சிக்கன் வாங்கி செய்யணும்னு முடியாது. தேங்காய் பால் கீ ரைஸ் எப்படி ஈஸியாக குக்கர்லேயே எப்படி நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். தேங்காய் பால் கீ ரைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி தேங்காய் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. துருவி போடுறதுக்கு உங்களுக்கு முடியும்னா நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம். இதை பால் தான் எடுக்க போகிறோன்றதுனால நம்ம அப்படியே கீரி போட்டே செஞ்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதில் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வேணும். அப்போ 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்து ஒரு 100 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். 4 பட்டை எடுத்துக்கலாம். 2 அன்னாச்சி மொக்கு, 8 ஏலக்காய், கல்பாசி 2 பீஸ் எடுத்துக்கலாம். கிராம்பு ஒரு 8 எடுத்துக்கலாம். 10 மிளகு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் பிரியாணி இலை 2 எடுத்துக்கலாம். பாருங்க, இதில் நான் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் நான் என்ன பண்ணேன், தேங்காய் பால் எடுக்கும் போதே நான் போட்டுட்டேன். அதனால் நம்ம இந்த அளவுக்கு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக புதினா இலையை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி பிச்சுட்டு போடலாம். நல்ல வாசனையாக இருக்கும் துறக்கும் போதே. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அதனால் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும். மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். அதில் பாதி அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாதி அளவுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த புலாவுக்கு இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிருங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வேண்டாம், வெறும் தக்காளியை மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா தக்காளியெல்லாம் போட்டோன்னு ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுக்கலாம்.
பாருங்க அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இந்த அரிசி வந்து உடஞ்சிருமோன்ற கவலையெல்லாம் வேண்டாம். இது வந்து அந்த அளவுக்கு உடையாது. பாருங்க இந்த அளவுக்கு கிளறி விட்டால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால குக்கரில் வைக்கிறதுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதாவது தண்ணிக்கு பதில் நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். 1 2 3 டம்ளர் ஊற்றணும். இப்போ நான் 2.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பசும்பாலோ இல்லைன்னா ஆவின் பால், என்ன பால் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. புலாவ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இதில் வந்து நான் 1/4 டம்ளர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆவின் பால் எதுனாலும் சேர்த்துக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது காய்ச்சின பால் தான், இது சரியாக இருக்கும். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ கொஞ்சமாக வந்து என்ன பண்ணலாம், மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். அங்கங்கே பபிள்ஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். பாருங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இதை வாயில் ஊற்றி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க நம்ம வந்து இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு விசில் போட்டுட்டோம். ஒரு விசில் மட்டும் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பக்கத்தில் தோசைக்கல் வச்சுருவோம். வச்சுட்டு இதை ஆன் பண்ணிடலாம். இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தூக்கி இதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அடியே பிடிக்காம தேங்காய் பால் பிரியாணி நல்லா அதாவது தேங்காய் பால் நெய் சாதம் அடியே பிடிக்காம கிடைக்கும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாதம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அது ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்து ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், அதில் தூக்கி வச்சிடலாம். பாருங்க இப்போ தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ வந்து என்ன ஆகும், நல்ல புலாவ் வந்து சூப்பராக இருக்கும், அடியே பிடிக்காது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். தேங்காய் பால்லாம் போடும்போது இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சாப்பாடை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா குழையாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்க சாதம் குழையவும் இல்லை, இது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க பாருங்க இந்த ரைஸும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு மேலே பார்க்க தான் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் சாதம் எல்லாமே நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நம்ம வந்து இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புலாவ் வந்து நல்ல ஒரு மசாலாலாம் நிறைய போடாமல், காரம் ஜாஸ்தி போடாமல், தேங்காய் பால் நல்லா வயிற்றுக்கெல்லாம் நல்லா குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் சாதத்தை நெய்லாம் போட்டு நம்ம செய்யும் போது நல்லா அட்டகாசமாக இருக்கும். அடியும் பிடிக்காது, ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் நல்ல இந்த மாதிரி சிக்கன் கிரேவியா, மட்டன் கிரேவி, அப்படி இல்லைன்னா முட்டை கிரேவி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு தயிர் பச்சடி கூட வேண்டாம், இதை வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காரம்லாம் இல்லாமல் ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு தேங்காய் பால் சாதத்தை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல்.